எதிராக ஆபாச கருத்து கூறியதாக ஹெச் ராஜா மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இத்தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அன்பில் செல்வராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்தார்கள். அந்த புகாரின் பேரில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த வழக்கானது ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுள்ளது. அதன் பிறகு இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. ஏற்கனவே இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள தனக்கு எதிரான அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என ஹெச் ராஜா ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த ஒரு கோரிக்கையை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. தற்போது 2வது முறையாக சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள தன் மீதான அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஹெச் ராஜா தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எக்ஸ் தளத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டது நீங்கள் தானா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு ஹெச் ராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆம் என்று ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அந்த வழக்கில் இருந்து ஹெச் ராஜாவை விடுவிப்பதற்கு, அதாவது அந்த வழக்கை ரத்து செய்வதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை அவர் எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து ஹெச் ராஜாவுடைய அந்த மனுவை இன்று மீண்டும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மதன்.